கவி 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்தேன். இப்போ 4:30 ஆகுது. வந்த உடனே அழகாக மூஞ்சி கழுவி டீ குடிச்சிட்டு எப்படி ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். ஆப்பிள் என்ன எழுதிட்டுருக்க? நீ எழுதுறதுக்கு பேர் என்ன? அப்புறம் ஆப்பிளும் வேறு என்ன எழுதுற? பி தான். பியில் இருக்கிறது என்னது? பஸ். உனக்கு எத்தனை பேர் லைக் போடுறாங்கன்னு பார்க்கலாம். நீ பண்ணுறது நல்ல விஷயம்னா லைக் போடாது. கீசா லைக் போடாது. ஏன் போடாது? ஆ ஆ ஆமாம் ஆமாம். அப்போ யார் உனக்கு லைக் போடுவாங்க? ம் அப்படியா? ஆதியா? யாரை சொன்னேன்? ஆதியா? யார்கிட்ட? அம்மாவுக்கு புரியல, நல்லா சொல்லுங்க. யார்கிட்ட சொல்லலாம் லைக் போடுங்கன்னு? நம்ம ஸ்கூல் விட்டு வர்ற வழியில் உள்ளவங்கள்ட்டையா லைக் போடுங்கன்னு நம்ம சொல்லுவோமா? சரி. சரி, படிக்க வேணாம், எடுத்து வைவேன். இருக்கோ? எழுதிடுத்து விளையாடுவியா? படிக்கும்னா விளாண்டா அப்புறம் வந்து படித்தா மிஸ் திட்டுவாங்க. வெரி குட் கண்ணா. இப்போ நீ என்ன எழுதிட்டு இருக்க? என்ன ஸ்பெல்லிங் சொல்லு. ஆப்பிளுக்கு ஸ்பெல்லிங் சொல்லு. கவி, ஸ்பெல்லிங் சொல்லு ஆப்பிளுக்கு. ஆப்பிளுக்கு ஸ்பெல்லிங் சொல்லு. APPLE அப்படி சொல்லு. தெரியாதா? ஐயா, என்னை பாரு. சரி, ஸ்பெல்லிங் சொல்லு ஆப்பிளுக்கு. ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துக்கிட்டே இவ்வளோ பெரிய கரும்பை நான் காலி பண்ண போகிறேன். பொங்கல் வந்துடுச்சுல, கரும்பு திங்கலைன்னா எப்படி? உனக்கு வேணுமா கரும்பு? இருந்தா சும்மா தின்னு. சும்மா தின்னு, சும்மா தின்னு, சும்மா தின்னு, சும்மா தின்னு, சும்மா தின்னு. சரி, ஓகே, நீ எழுது. என்ன எழுதுறா? அப்படி சொல்லாமா? சாப்பிட்ற பொருள? ஆமாம், கரும்பை சொல்லக்கூடாதுல்ல. கரும்பை சொன்னியா? கரும்பை சொல்லலாமா? அது எத்தனை பேருக்கு பசி அமர்த்துது தெரியுமா? எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இதை விளைய வைக்கிறாங்க தெரியுமா? சாரி சொல்லு கரும்புக்கு. எழுது. எதுவும் சும்மா வராது கவி. எல்லாம் வேலை பார்த்து கஷ்டப்பட்டால் தான் வரும். அது நம்மளுக்கு சாப்பிட கிடைக்கிது. சாப்பிட்ற பொருள் வேறு. சாப்பிட்ற பொருளை எப்போவும் துச்சமாக நினைக்கக்கூடாது. ஓகே? அண்ணா தலானி கொண்டு வருவா. முழிக்கிற பாரு. எந்திரிச்சு உட்காந்து எழுதே. ஆளையும் பாரு, சைஸையும் பாரு. முடிச்சிட்டியா? இதை முடிச்சுட்டு ஸ்லைடில் காங்கியாச்சு எழுதிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, இது இப்போ ஒன்று, காலையில் ஒன்று. ஓகே, எழுது எழுது.
பாய் சொல்லுவேன் பாய் ம் ம்